ஹாய் மக்களே, 7 மாதம் முடிய போகுது, 7வது மாதமும் முடிய போகுது அப்படின்னு சொல்லி இவ்வளோ வருஷம் துவங்கின போது நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த 2025 ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தா இப்போ 7 மந்த்ஸுமே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்கலை, எந்த ஒரு விடுதலையும் கிடைக்கல அப்படின்ற ஒரு சோர்வோட இந்த 7வது மாதத்தை முடிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இது கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இந்த 7வது மாதத்தின் முடிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோட வந்திருக்கேன். இதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விபரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையினாகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். அப்படின்னா என்ன அப்படின்னா, 7வது வருஷம், இந்த 7 அப்படின்றது வேதத்தின் படி பார்த்தா பரிபூரணத்தை குறிக்கிறது, விடுதலையை குறிக்கிறது, மீட்பை குறிக்கிறது. இப்படி பல பொருள்கள் மீனிங்ஸ் இந்த 7 என்ற நம்பருக்கு எண்ணுக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 7வது மாதம் அப்படின்றது ஒரு விசேஷத்த மாதமாக இருக்குது. 7 அப்படின்னும் போது அது பரிபூரணத்தை குறிக்கிறது. அப்போ 7ஆம் வருடம் முடியும் போது என்ன பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு அப்படின்னா, நீ உன்கிட்ட யாராச்சும் கடன் பட்டிருந்தா, உன்னுடைய சகோதரன் யாராவது உன்னிடத்தில் கடன் வாங்கியிருந்தது உண்டானால் 7 வருஷங்களுக்கு பிறகு அந்த கடன் 7வது வருடம் முடியும் போது அந்த கடனை நீ என்ன பண்ணிடு, அவனுக்கு தள்ளுபடி பண்ணி விட்டுரு, அவன்கிட்ட இருந்து நீ திரும்ப எதுவும் வாங்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுக்கறத பார்க்கிறோம். அப்போ அந்த 7வது வருஷம் கடன் பட்டவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு விடுதலை கிடைக்கிறது. அவனுக்கு அந்த கடன்ல இருந்து ஒரு பெரிய மீட்பை ஆண்டவர் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதற்காக ஆண்டவர் பண்றாரு அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். ஏன் ஆண்டவர் இதை பண்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கடன் பட்டவன், எளியவன், அதாவது அடுத்தது என்ன செய்யறது, கடன் இவ்வளோ இருக்கிறதுனால அடுத்தது நான் வறியவனாய் எளியவனாய் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உண்டு பண்ண ஒரு ஃபினான்ஷியல் பிளான் தான் இந்த காரியம். அதாவது 7 வருடம் முடியும் போது அந்த கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பிளானை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளோ அழகாக அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் கட்டமைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ தட் அந்த கண்ட்ரியில் அந்த காணியாட்சியில் யாருமே கடன் பட்டவனாக ஏழையாக இருக்கக்கூடாது என்பதற்காக எளியவனை நினைத்து பார்க்கிற தேவன், திக்கற்றவர்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடினால அவ்வளோ அழகாக ஒரு பிளானை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த 7ஆம் வருடம் முடியும் போது அவன் எவ்வளோ கடன் பட்டிருந்தாலும் அதை நீ விடுதலை செய்வாயாக. அதை என்ன பண்ணிடு, அவன் கையில் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டு விட கடவன். அப்படின்னா அதை நீ அவன்கிட்ட அந்த கடனை வசூல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அப்படி அவன் செய்யாமல் இருந்தால், அப்படி அவன் கடினமாய் நடத்தினது உண்டானால் அது அவனுக்கு என்னவாய் மாறுமா, அது அவனுக்கு பாவமாய் மாறும் என்று 7ஆம் மாதத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் இதே வார்த்தையை தான் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஒருவேளை 7 மாதங்கள் பிசாசு நம்மளுடைய சுகத்தை, நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை, நம்முடைய சமாதானத்தை இதெல்லாம் அவன் பிடிச்சு வச்சிருந்தான், ஒருவேளை கட்டி வச்சிருந்தான் அப்படின்னா ஆண்டவர் இந்த 7ஆம் மாதம் முடியும் போது, அன்றைக்கு எப்படி 7வது வருடம் முடியும் போது இஸ்ரவேல் ஜனங்களை கடன் பட்டவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்ததோ, அதே போல இந்த நாளில் 7ஆம் மாதம் முடிய போகுது. 7வது மாதம் முற்றிலுமாக முடிய போகிறது. இந்த 7ஆம் மாதம் முடியும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலுமே ஒரு விடுதலையை, ஒரு மீட்பை நமக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். எஸ், இந்த 7th மந்த் ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெஷுவான்னு சொல்லுவாங்க. இந்த ஷுவா அப்படின்னு முடிகிறது ரட்சிப்பை குறிக்கிறது. அப்போ இந்த மாதம் ஆண்டவர் நாம் இழந்த எல்லா காரியங்களையும் ரட்சிக்கிற மாதமாக, மீட்கிற மாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த உபாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த விடுதலை செய்யும் போது ஆண்டவர் அவர்களை, வசனம் சொல்லுகிறது, அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடும் போது அவன்
அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விடுதலை பண்ணும்போது ஓகே, ஆண்டவர் வந்து இந்த 7வது மாசத்துல நம்மளை விடுதலை பண்றாரு. நம்ம இவ்வளோ நாட்கள் ஒரு கட்டில் இருந்திருக்கலாம், ஒரு பிரச்சனையில இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை பண்றாருன்னா சும்மா நம்மளை விடுதலை பண்ண போறது கிடையாது. விடுதலை பண்ணும்போது இந்த வசனத்துல சொன்னது போல அவர் நமக்கு தாராளமாய் கொடுத்து நம்மை விடுதலை பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எஸ், வேதத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தில இருந்து கானானுக்கு அவங்க போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் தன் அயலகத்தார் இடத்துல போயிட்டு நீ போய் கேளு, அவங்க உனக்கு கொடுப்பாங்க. நீ உழைத்ததற்கான காசு கிட்டத்தட்ட 435 வருடம் அவர்கள் அந்த எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய உழைப்பை அவர்கள் சுரண்டி கொண்டிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்யும் போது பொன்னோடும் பொருளோடும் அவங்க கேட்டதை பெற்றுக்கொண்டு அதோட தான் அவங்க வந்து கானான் தேசத்துக்குள்ள புறப்பட்டு போனதை நான் பார்க்கிறோம். அப்ப இந்த வேலை கூட நீங்க ஒரு வேலை நினைக்கலாம், ஆண்டவர் 7வது மாதம் முடியும் போது வெறும் விடுதலையை மட்டும் தான் எனக்கு கொடுக்க போறாரா, வெறும் சுகத்தை மாத்திரம் தான் கொடுக்க போகிறாரா, வெறும் மீட்பை மாத்திரம் தான் கொடுக்க போறாரா? ஏன்னா இந்த 7 மாதங்களுமே நான் நிறைய கடினமான பாதைகளுக்குள்ள நிறைய இழந்திருக்கிறேனே என்று ஒருவேளை நீங்க வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள்ல வாக்கு பண்றாரு, உங்களுடைய உழைப்பை ஒருவேளை யாராவது ஒருவர் இந்த 7 மாதங்கள் சுரண்டி இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரோ ஒருவர் இந்த 7 மாதம் ஆண்டவர் அது எல்லாவற்றையும் பொன்னோடும் பொருளோடும் எப்படி எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்களோ அதே போல ஆண்டவர் கை நிறைய தாராளமாய் அவருடைய ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணி தான் உங்களை 7வது மாதத்திலிருந்து 8வது மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போவேன் என்று வாக்களிக்கிறார். ஸோ இந்த ஆசீர்வாதத்தோடு அந்த விசுவாசத்தோடு இந்த 7ஆம் மாதம் முடியும் போது அந்த பரிபூர்ணத்தின் மாதம் வந்து துவங்க போகுது. பரிபூர்ணத்தின் மாதங்கள் வந்து நமக்கு துவங்க போகிறது. ஒருவேளை இந்த முதல் 7 மாதங்கள், இந்த வருஷத்தின் முதல் 7 மாதங்கள் நம்ம நினைச்சது நடக்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த 7ஆம் மாதம் முடிவில் உங்களை விடுதலை பண்ணி உங்களுக்கு தேவையான சுகத்தை, பொருளாதார ஆசீர்வாதத்தை விடுதலை பண்ணி ரிலீஸ் பண்ணி தான் ஆண்டவர் 8வது மாதத்துக்குள்ள கொண்டு போக போகிறார். வெறுமையாய் வெறும் கையாய் 2025ஆம் ஆண்டை நான் முடிக்க போறதில்லை. ஸோ அந்த விசுவாசத்தோட இந்த வரப்போகிற புதிய மாதம், இன்னும் 4 நாட்கள்ல துவங்க போகிற இந்த புதிய மாதத்தை விசுவாசத்தோடு நாம் வந்து வரவேற்போம். ஸோ ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.